பிலிப்பியர் அவன் 4வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஒரு ஜப ஜீவிதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாதையும் நான் உங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிற உங்கள் அனைவருக்கும் இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நீங்கள் நினைச்சீங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் குறித்து சோத்த பலி செலுத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜப ஜீவிதம் இருக்குதா? இல்லைன்னு சொன்னா இந்த பாதையில் போக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 4வது காரியத்தை பார்த்தோம். 5வது வழியை வாசியுங்கள். அவர் ஸ்தோத்திரம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. யோசு 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் 119வது அதிகாரத்தில் 105வது வசனத்தை சொல்லப்படுகிறான். அவன் வாசிங்க அந்த 105வது வசனத்தை வாசிங்க. 119 105. என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து பிசங்காம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இயேசுடைய வார்த்தை உங்கள் ஜீவிதத்தில் மாறாமல் இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆகிலும் கிறிஸ்து உங்களோடும் நீங்கள் கிறிஸ்துவோடும் இருக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசலுடைய 5வது வாசல் என்னன்னு சொன்னா, எப்பொழுதும் நீங்கள் இயேசுடைய வார்த்தையை அறிக்கை இடுகிறவர்களாக இருக்கணும்.